வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். வடக்கு கிழக்கில் இன்று பெரும் போராட்டம். தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று வடக்கு மற்றும் கிழக்கில் மாபெரும் போராட்டங்கள் நடைபெறவுள்ளன. இந்த மாபெரும் போராட்டங்கள் வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் சம நேரத்தில் இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைக்குழி பகுதியிலும், முல்லைத்தீவில் மாவட்ட செயலகத்துக்கு அருகாமையிலும், கிளிநொச்சியில் கந்தசாமி ஆலயத்துக்கு அருகாமையிலும், வவுனியாவில் புதிய பஸ் நிலையத்துக்கு அருகாமையிலும், மன்னாரில் நகர் பகுதியிலும், அம்பாறையில் திருக்கோவில் பகுதியிலும், மட்டக்களப்பில் காந்தி பூங்கா பகுதியிலும், திருகோணமலையில் சிவன் கோயில் முன்பாகவும் இந்த போராட்டங்கள் இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானம் வலுப்பெறும் வகையில் இந்த போராட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளோம் என்று வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டங்களுக்கு ஆதரவாக மாண்புமிகு மலையக மக்கள் சிவில் சமூக கூட்டிணைவு அமைப்பினர் கொழும்பு ஐக்கிய நாடுகள் சபை வளாகத்தின் முன்பாக இன்று காலை 10 மணியளவில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் வசந்த சமரசிங்க, பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, கடுவல மாநகர சபை முதல்வர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய தொழில் நிர்வாகத்தின் சொத்துக்களை போலி பத்திரம் மூலம் குத்தகைக்கு எடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இவ்வாறு வாக்குமூலத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்துக்கு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் மேலும் 33 நாடுகளுக்கு இலவச விசா வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்த தீர்மானித்துள்ளது. இதற்கு முன்னர் சீனா, இந்தியா, இந்தோனேசியா, ரஷ்யா, தாய்லாந்து, மலேசியா மற்றும் ஜப்பான் ஆகிய 7 நாடுகளுக்கு விசா கட்டணத்தை அறவிடாமல் இருக்க அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. இந்த திட்டத்தால் அரசாங்கத்துக்கு ஆண்டுதோறும் 66 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமான இழப்பு ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக புதிய தனியார் துறை முதலீடுகளை அழைக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தீர்மானித்துள்ளது. பயன்படுத்தப்படாத விமான நிலையத்துக்கு புதிய முதலீட்டாளர்களை ஏற்பதற்கும் இந்த செயல்முறையை நெறிப்படுத்துவதற்கும் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவக்கு தெரிவித்திருந்தார். முன்னதாக விமான நிலைய நடவடிக்கைகள் ரஷ்யா இந்தியாவின் கூட்டு முயற்சிக்கு மாற்றுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் பின்னர் ஒப்பந்தம் கைவிடப்பட்டது. தொடர்புடைய தரப்பினர் அமெரிக்காவின் தடைகளுக்கு உட்பட்டிருந்தால் தேசிய வான்வெளியின் இறையாண்மை குறித்த கவலைகள் காரணமாக இது நிகழ்ந்துள்ளது. இதன் விளைவாக அரசாங்கம் ஒப்பந்தத்திலிருந்து விலகிய நிலையிலும் புதிய முதலீடுக்கான அழைப்பின் பேரில் புறப்பட்ட அனைத்து திட்டங்களையும் அரசாங்கம் கவனமாக மதிப்பாய்வு செய்து மத்தள விமான நிலையத்தை மீண்டும் உருவாக்க பொருத்தமான முதலீட்டாளர்களை தேர்ந்தெடுக்கும் என்று பிரதி அமைச்சர் வலியுறுத்தினார். இலங்கையில் 2025ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிகள் இணையவழி குற்றங்கள் தொடர்பில் 5400க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கணனி அவசர செயல்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை கணனி அவசர செயல்பாட்டு பிரிவின் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமனுப்பள்ள தெரிவிக்கையில், முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களூடாக இடம்பெறும் மோசடி மற்றும் வன்முறை செயல்கள் தொடர்பான முறைப்பாடுகளில் கணிசமான உயர்வு காணப்படுகின்றது. பொதுமக்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டியது அவசியம். மேலும் சமூக ஊடகங்களில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காணப்படும் விளம்பரங்கள் மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் தொடர்பிலும் முறைப்பாடு செய்யுமாறு அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் காலி கினிடுவங்கொட கனிஷ்ட கல்லூரிக்கு அருகில் நடந்த ஒரு கோரமான விபத்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 15 வயது பாடசாலை மாணவன் ஒருவன் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிளால் மோதப்பட்டு 40 வயதுடைய பெண் ஒருவர் காலை இழந்த சம்பவம் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் பெண்ணின் ஒரு கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் மாணவர் பெண்ணின் காலை புதரில் வீசி சென்ற சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. மேலும் தெரிய வருகையில் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட பெண் தனது குழந்தைகளை பாடசாலைக்கு அழைத்து செல்வதற்காக பாடசாலைக்கு அருகில் வீதியோரத்தில் காத்திருந்தார். அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் குறித்த பெண் மீது மோதியுள்ளது.
இதன்போது பெண்ணின் முழங்காலுக்கு கீழே இருந்த ஒரு கால் துண்டாகி உடல் பகுதியிலிருந்து முழுமையாக துண்டிக்கப்பட்டது. சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சிகள் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்தவர் அப்பகுதியை சேர்ந்த ஒரு மாணவன் என்பதை அடையாளம் கண்டுள்ளனர். இதனையடுத்து உடனடியாக அந்த மாணவனின் வீட்டுக்கு சென்று தகவலை தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து சம்பவத்தின் மிகவும் திகிலூட்டும் அம்சம் என்னவென்றால், விபத்தின் போது துண்டிக்கப்பட்ட பெண்ணின் கால் மோட்டார் சைக்கிளில் சிக்கிக் கொண்டது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய அந்த சிறுவன் பின்னர் துண்டிக்கப்பட்ட காலை அருகில் இருந்த ஒரு புதரில் வீசிவிட்டு சென்றுள்ளான். மாணவன் அளித்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதி மக்களாலேயே பெண்ணின் துண்டிக்கப்பட்ட கால் பின்னர் மீட்கப்பட்டுள்ளது. விபத்தில் கால் இழந்த பெண் தற்போது காலிய தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய 15 வயது சிறுவன் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளான் என்றும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சியில் போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குடும்ப பிணக்கு தொடர்பாக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் ஒருவர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு போலீஸ் நிலையத்தின் விசாரணை கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று மதியம் 12:08 மணி அளவில் தான் அணிந்திருந்த சாரத்தின் ஒரு பகுதியை கழித்து தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் கிளிநொச்சி புகையிரத நிலைய வீதியை சேர்ந்த இரத்தினம் ராசு வயது 66 என்பவரே உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வைத்தியசாலை ஒன்றில் தாயை தாக்கிய வைத்தியசாலை வரவேற்பாளரை மகன் நையப்புடைத்த காணொலியொன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. வைத்தியசாலைக்கு தனது தாயுடன் சென்ற மகன் அங்கு முரண்பட்ட நிலையில் தாயார் மகனை வெளியே அனுப்பிவிடுகின்றார். இந்நிலையில் வரவேற்பறையில் இருந்த பெண் திட்டிக்கொண்டே வெளியே வந்து அங்கு காத்திருந்த தாயின் கன்னத்தில் ஓங்கி அறைகின்றார். யுவதியின் செயலால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் பார்த்து கொண்டிருக்க, தாயை யுவதி தாக்கியதை கண்ட மகன் மீண்டும் உள்ளே வந்து அந்த பெண்ணை நையப்படுத்தியுள்ளார். அதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் இளைஞனை வெளியே அனுப்பிவிடுகின்றனர். குறித்த சம்பவம் எங்கு இடம்பெற்றது என்பது தெரிய வராத நிலையில் வயதான பெண்ணை தாக்கிய யுவதியை சமூக வலைதள வாசிகள் கொட்டி தீர்த்து வருகின்றனர். பதவி நீக்கப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தேனக்கோனுக்கு புலத்சிங்கள பகுதியில் ஒரு பிரபல தொழிலதிபர் பெறுமதியான காணியொன்றை வழங்கியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காணி பரிவர்த்தனை நடந்த விதம் மற்றும் சம்பந்தப்பட்ட தொழிலதிபருக்கு தேசம்பத்துக்கு தென்னக்கோனுக்கும் இடையிலான உறவு குறித்தும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணை நடத்த உள்ளது. குறித்த தொழிலதிபர் ஒரு பிரபலமான பேக்கரி நிறுவனத்தின் உரிமையாளர் என தெரிய வந்துள்ளது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 412 ரக உலங்கு வானூர்தியொன்று நேற்று காலை கொரணையில் உள்ள டாக்சிலா கல்லூரி மைதானத்தில் திடீரென தரையிறங்கியுள்ளது. மோசமான வானிலை காரணமாக பாதுகாப்பு கருதியே விமானம் தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குறித்த விமானம் நேற்று காலை ரத்மலானை விமானப்படை தளத்திலிருந்து பயிற்சி அமர்வுக்காக புறப்பட்டதாகவும் இதற்கிடையிலேயே தரையிறங்கிய விமானம் சிறிது நேரம் பாடசாலை மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட பின்னர் ரத்மலானை விமானப்படை தளத்துக்கு மீண்டும் புறப்பட்டதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 2 யானை தந்தங்களுடன் 4 சந்தேக நபர்களை கல்முவ வனவிலங்கு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கல்கமுவ, நிகினியாவ மற்றும் ஒலோம்பேவ பகுதிகளில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டனர். வடமேற்கு வனவிலங்கு பிரிவு உதவி பணிப்பாளரின் வழிகாட்டுதலின் கீழ் முன்னதாக கிடைத்த தகவலின் பேரில் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர்கள் கெகிராவ நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் ஜானை கொல்லப்பட்ட இடத்தையும் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வனவிலங்கு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் கிகானை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்த சிலாபன் நீதவான் நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆராய்ச்சிக்கட்டுவ பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ஜிஹத் சமந்தவின் வீட்டுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பாகவே சிலாபன் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று முன்தினம் அழைக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை.
எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் ஹேகான் நேற்று முன்தின நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டதனால் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு அறிவிப்பார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கொழும்புக்கும் இடையிலான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடருந்தில் ஏற்பட்ட இயந்திர பிரச்சினை ஏற்பட்டதனால் வடக்கு மார்க்கத்திலான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து கொழும்புக்கு பிற்பகல் 2:13 மணிக்கு புறப்பட்ட தொடருந்து கொக்குவில்லில் சுமார் 3:30 அளவில் தொழில்நுட்ப பிரச்சினையை சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.